பாடி லாங்குவேஜ் உங்களை மாத்தும் அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோல சொல்லியிருந்தேன். எப்படிங்க மாத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல ஆக்சுவலா அவங்க சொன்னது, ஏமி கட்டி அப்படிங்கிறவங்க சின்ன வயசுல ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ரொம்ப பிரெயின் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. 4 வருஷம் முடிக்க வேண்டிய டிகிரியை அவங்க வந்து 8 வருஷமா முடிச்சிருக்காங்க. அந்த அளவு அவங்க லோ ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அவங்க ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகும்போது அங்கோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப இன்டெலிஜென்ஸா இருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப லோவா இருக்கனால இவங்களோட கான்பிடன்ட் லெவல் ரொம்ப கம்மியாகி இந்த இடத்துக்கு நான் தகுதியானவ இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட மென்டார் கிட்டயே அதாவது ப்ரொஃபசர்கிட்ட போய் சொல்றாங்க. சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபேக் இட் டில் யூ பிகம் இட் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துக்கு தகுதியானவளா மாறும் வரைக்கும் நீ வந்து நடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் அதே அதை நினைச்சுக்கிட்டு அவங்களும் பவர்ஃபுல் பீப்புள் மாதிரி அதுல இருக்க பீப்புள்ஸ் மாதிரி அவங்களும் தன்னை நடிச்சுக்கிட்டாங்க. அப்படி நடிச்சு நடிச்சு என்னாச்சு அப்படின்னா ஒரு டைம்ல அவங்களும் அந்த பீப்புள் மாதிரியே மாறிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த காலேஜுக்கே அவங்க ப்ரொஃபஸரா வந்துட்டாங்க. அதனால நம்ம பாடி லாங்குவேஜ் கண்டிப்பா நம்மள மாத்தும் அப்படிங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ நீங்களும் பாடி லாங்குவேஜை மாத்தி பவர்ஃபுல் பீப்புளா மாறிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது குட்டி டாக்கிஸ் வித் ஆனந்தி.